ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமானது புதிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று. இந்த நாளுக்குரிய செய்தியானது நம்ம புதியவர்களாக மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னா, டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், அதான் புதிய வாழ்க்கை. இன்றைக்கு எத்தனையோ பேர் வசனத்தை கேட்கிறார்கள், செய்தியை கேட்கிறாங்க, மீட்டிங்க்கு வருகிறாங்க, ஆலயத்தில் கலந்து கொடுக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறவன், கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவோடு நாம் உறவு முறையை வைத்துக் கொள்ளும் பொழுது புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். புதிய சிருஷ்டி என்று சொல்ல, ஆண்டவர் ஒரு மனுஷனை படைத்த போது அவருடைய சாயலை சிருஷ்டிச்சார். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவின் பிள்ளை என்ற ஸ்தானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இருந்தால்தான் புதிய மனுஷனாய் நாம் மாற வேண்டும். பழைய சுவாபங்கள், பழைய குணங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எபேசியர் 4:22, கொலேசியர் 3:10 சொல்கிறார், புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். புது மனுஷனாய் தரிப்பது எப்படி? ஒருவன் ஆவியிலே பிறந்தால்தான். ஒரு மனுஷனோட இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறான், பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறான், சபையிலே ஒரு அங்கத்தினராக மாற்றப்படுகிறார். அது மட்டுமல்ல, ஞானஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஞானஸ்தானம் என்பது மூழ்கிற ஒரு ஒன்று, தண்ணீரிலே மூழ்கிற ஒன்று. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அதை சபையிலே செய்வார்கள். ஞானஸ்தானம் என்பது தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை, தேவனோடு பிறக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக. அதே சமயத்தில் பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், பழைய மனுஷ குணங்கள், பழைய பிறவி குணங்கள், பழைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அணியடித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மறித்திருக்கணும். நம்முடைய பழைய பாவங்கள் மறிக்கப்படணும். இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வாழும் பொழுது தான், பிறக்கும் பொழுது தான், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தேவ ராஜ்யத்துக்கு ஒருத்தன் போகணும்னா அவன் ஆவியில் பிறந்திருக்கணும். ஞானஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அன்றை நிறைய பேர் அதை, ஞானஸ்தானம் என்பது ஆவியிலே பிறக்கிற ஒரு வாழ்க்கை. அவர் தான் கிறிஸ்துவின் குடும்பமாக மாற்றப்படுகிறார், கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றப்படுகிறார், முத்திரை பதிக்கப்படுகிறார், புதிய மனுஷனாக மாறுகிறோம். அதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்காக உண்மையான வாழ்க்கை, டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப். இப்படி இருந்தான், ரவுடியாக இருந்தான், இன்னைக்கு மாறிட்டான். பயங்கரமான ஒரு கேடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான், போக்கரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்து அப்படியே திருத்திட்டானே. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப். அந்த லைஃப் நமக்கு வேண்டும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் இன்னைக்கு லெந்து நாட்களில் நிறைய பேர் ஃபாஸ்டிங்லாம் எடுக்கிறேன். 40 நாள் ஃபாஸ்டிங்க. சிலர் கறி சாப்பிட மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரும் வரப்போகுது, 3ஆம் தேதியும் 5ஆம் தேதி. இந்த 40 நாள் நீங்கள் எப்படி ஆண்டவரோட உறவு வைத்து கொண்டீங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்பு நல்லது தான். அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், சேவ் பண்ண மாட்டேன். அதை விட முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், மனம் திரும்புதலின் வாழ்க்கை இருந்தால்தான்
புது சிருஷ்டியாய் நாம் மாற முடியும். ஆவியிலையும் பிறக்கணும். அதே சமயத்தில் பழைய மனுஷனை அவரோட சிலுவையில் அறைந்து விட வேண்டும். அதுதான் ஞானஸ்தானத்தின் வாழ்க்கை. ஆவியில் பிறக்கணும், ஹோலி ஸ்பிரிட்டில் பிறக்கணும், வேத வசனத்தில் பிறக்கணும் உங்கள் வாழ்க்கை. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது 2 விதமான காரியம் இருக்குது. வசனம் பிறக்குது, அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பு பிறக்குது. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனோட பிறக்கிற ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்கிற. அதுதான் புதிய சிருஷ்டியான வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு ஜீவிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக ஜீவனையே தருகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை. அது வரும் பொழுது பழைய பாவங்கள், பழைய சாபங்கள், பழைய பிசாசு கிரியைகள், பழைய மாந்திரிகங்கள், பழையவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதத்தை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.